ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தோசை தாங்க பார்க்க போகிறோம். சிறுதானிய தோசை டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கம்பு தோசை, ராகி தோசை, சோள தோசை தனித்தனியாக நம்ம பார்த்துருப்போம். இப்போ மூணையுமே கலந்து ஒரே மாவில் ஒரே தோசையாக ஹெல்த்தியாக நியூட்ரிஷியஸாக சாப்பிட போகிறோம். அதுக்கு எப்படி ஊற வைக்கிறதுன்னு சொல்கிறேங்க. 7 பொருள் இருந்தால் போதுங்க, இந்த தோசையை செஞ்சிடலாம். ஈஸியாக தான் இருக்குங்க. ஒரே இதில் நம்ம எல்லா ஹெல்த்தும் ஒன்றா நமக்கு சேர்ந்து கிடைக்கும். 1 கப் கம்பு கொட்டிக்கிறோம், 1 கப் ராகி, 1 கப் சோளம், 1 கைப்பிடி அளவு கருப்பு உளுந்து, ஒரு 10 கிராம் வெந்தயம். இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியிருக்கேங்க. நான் சுத்தம் பண்ணி கழுவி நல்லா ஒரு 5 ஹவர் ஊற வச்சிடலாங்க. ஊற வச்சுட்டு உளுந்து சோளம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுங்க, மற்றதெல்லாம் சீக்கிரம் ஊறிக்கும். ஒரு 5 ஹவர் ஊற வச்சுக்கலாம். இது தனியாக. பச்சரிசி 1 கப், புழுங்கலரிசி, இட்லி புழுங்கலரிசி எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாங்க. புழுங்கரிசி 1 கப்பு. இது ரெண்டையும் சேர்த்து இது தனியாக ஊற வச்சுக்கோங்க, இது தனியாக ஊற வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சு அரைக்கிறப்போ சேர்த்து ஒன்றா உப்பு போட்டு அரைச்சிட்டு ஒரு 8 ஹவர் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம நேற்று நைட்டு ஊற வச்சு 5 ஹவர் ஊற வச்சு 8 ஹவர் புளிக்க வச்ச மாவு ரெடி ஆகிட்டுங்க. தோசை ஊற்றுறதுக்கு மாவு எப்படி நல்லா வெயிட் இல்லாமல் லேசாக மெத்துன்னு பூ மாதிரி இருக்குது பாருங்கள், சாஃப்டாக. எந்த அளவு நம்ம வைக்கிறோமோ அதால் ஒன்று வச்சுக்கோங்க. டம்ளர்லையாக இருக்கலாம், கப்பில் இருக்கலாம், எதில் எடுக்கிறோமோ அதில் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில இதுக்கு சூப்பரான ஒரு வெங்காய கார சட்னி ஒன்றுங்க. அதை பார்த்துட்டே அப்படியே தோசையை ஊற்றிடலாம். சைட் பை சைடாக அப்படியே 2 வேளையும் ஒன்றா பார்த்துக்கலாங்க. நம்ம எண்ணெய் சட்டியை வச்சுட்டோங்க. எண்ணெய் காஞ்சிட்டே இருக்குது. ஒரு கட்டி பெருங்காயம் ஒன்று போட்டுக்கிறேன். தூளாக இருந்தால் கடைசியில் தாளிக்கிற போட்டுக்கலாம். நான் கட்டி பெருங்காயமாக இருக்கனால ஃபஸ்ட்லேயே போட்டு பொரிஞ்சுதுனாக்கா ஈஸியாக இருக்குங்க மிக்சியில் அரைக்கிறதுக்கு. இப்போது 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் கீறி விட்டு போட்டிருக்கேன், இல்லைன்னா வெடிக்கும். லேசாக ஒரு வதங்குறப்போ வெங்காயத்தை ஒரு 100 கிராம் வெங்காயத்தை போட்டுடுறோங்க. இந்த சட்னி ஆல் இன் ஒன் சட்னிங்க. வெங்காய சட்னி ஈஸியாக செஞ்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, வடை, பஜ்ஜி எல்லாத்துக்கும் ஆல் இன் ஒன் சட்னினா இது ஒன்று தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வெங்காயமும் மிளகாயும் வதங்குற டைம் மட்டும்தாங்க சட்னி ரெடின்னு வச்சுக்கோங்க. நல்ல கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளாஸாக வதங்குற அளவுக்கு பார்க்கணும். சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கல் உப்பு வதங்குறதுக்காக போடுறாங்க, சீக்கிரம் வதங்கி கொடுக்கும். நல்லா வதங்கி கொடுத்துருச்சுங்க. இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு வெங்காயம் எந்த அளவோ அந்த அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்குறோங்க. வேறு எதுவுமே வேணாம், ஈஸியாக பண்ணிடலாம். இதை போட்டு சும்மா அப்படியே கலந்து விட்டு அரைக்கிறது தாங்க, அவ்வளோதான். சட்னி நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சாச்சுங்க. சின்ன தாளிப்பு தான், கடுகு வெடிக்குது. நல்லெண்ணெயில் தாளித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெடிச்சிருச்சுங்க, எடுத்து கொட்டிக்கலாம். சட்னி தாளிச்சிட்டோங்க. அடுத்தது கல் சூடாயிட்டு தோசை நல்லா சாஃப்டாக வருங்க. மொத்தமாக ஊற்றிக்கலாம், மெல்லிசாக ஊற்றிக்கலாம். இவ்வளோ நல்லா வலுன்னு அப்படியே தேய்க்கிற அளவுக்கு சொன்ன பேச்சை கேட்குங்க. 2 நிமிஷங்க மூடி வச்சிடலாம். கல் காஞ்சிருச்சு, சிம்மில் வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிட்டுங்க.
பாருங்க தோசை எப்படி செவன் ரோஸ்டாக அந்த பாருங்கள் தூக்கிட்டே வந்துருச்சு பாருங்கள். எந்த கஷ்டம் பட வேணாம். தோசை நம்ம சொன்னதை அப்படியே கேட்குங்க. அவ்வளோதான். இன்னொரு தோசை ஊற்றி காட்டுறேங்க. மொத்தமாகவும் ஊற்றிக்கலாங்க, மெல்லிசாகவும் ஊற்றிக்கலாம், எப்படி வேணால் நம்ம இஷ்டம்தாங்க. பிடிச்ச மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சுங்க. மூடி வச்சிடறோம். 2 நிமிஷம் ஆயிட்டுங்க. இந்த பாருங்கள் ஒரு சைடு அப்படியே எடுத்துகிட்டே வந்துடும் பாருங்கள். நான் அந்த பச்சரிசி தானியத்தில் போட்டிருக்கிறது பாருங்க, எந்த கஷ்டமே பட வேணாம். அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே தூக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடும் நம்மளோட தானிய தோசை. நியூட்ரிஷியஸ் வேல்யூ உள்ள தோசை ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. நம்மளோட நியூட்ரிஷியஸ் தோசை ப்ளஸ் வெங்காய கார சட்னிங்க. சட்னி வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.